டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படி இல்ல. இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எனர்ஜி இம்பேலன்ஸ். இந்த காலத்துல நம்ம செலிபிரிட்டி முதல் கொண்டு நார்மல் பீப்புள் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஃபேமுக்கோ அவங்களை வெளிக்காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில என்ஜாய் பண்றதுக்கு பார்ட்டி பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய போய்க்கிறாங்க. ஆஸ்ட்ராலஜிக்கலா வந்து ராகுவோட இன்ஃபுளுன்ஸு கீழே போய் சிக்கிக்கிறாங்க. பொதுவா வந்துட்டு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானட் வந்து ஃபுல் ஆஃப் இல்யூஷன்ஸ், ஃபுல் டிராமா, ஃபுல் சினிமா. அதாவது ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்குள்ளார வந்து அந்த பிளானட் இருக்காது. என்னென்ன ஆசைகளும் அந்த ஆசைகளை தூண்டக்கூடிய விஷயத்துக்குள்ளார கொண்டு போகும் இந்த ராகு. மேரேஜ் லைஃபுக்கு அப்புறமும் சரி முன்னாடியும் சரி அந்த பார்ட்டி ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேதுவோட இன்ஃபுளுயன்ஸ், அதாவது கேதுங்கிற கிரகம் இருக்கு இல்லைங்கன்னா அந்த பிளானட்டோட கன்ஜெக்ஷன் ஏற்படுது எப்போன்னு பாத்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம். ஸோ இந்த ராகுவும் கேதுவும் கன்ஜெக்ஷன் ஆகும்போது அவங்களுக்குள்ளாரே ஒரு வகையான ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸை நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா ஃபெயிலியர் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. இப்போ யாருக்கெல்லாம் வந்துட்டு டிவோர்ஸ் நோட்டிஃபை ஆகுற மாதிரியான உள்ளுக்குள்ள அந்த இனிஷியேஷன் இருக்கிறவங்க கட்டாயமா உங்களோட சார்ட்டை செக் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு லைஃப் இஸ் வந்து ஃபுல் ஆஃப் பிளிஸ் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட ட்ரெண்டு ஃபேன்சியா நம்ம வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இருந்தா கூட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் ஆல் தோஸ் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கிட்ட கேட்டு பார்க்கும்போது தான் ஹவு பெயின்ஃபுல் இட் இஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்னா ராகுவோட இன்ஃபுளுன்ஸ் உங்களோட சார்ட்ல ஜாஸ்தி ஆகுது. அந்த இடத்துல கேது கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களாலேயே என்ன டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா உடனே டைவர்ஸ் அப்ளை பண்றோம். எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, மியூச்சுவாலிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கு போறோம். ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த தாட் ப்ராசஸ் ஐதர் டு எ மேல் ஆர் ஃபீமேல் யாருக்கு இருந்தாலும் சரி தயவு செய்து ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். தேங்க்யூ.